நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ ஆவணி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம நம்பர் கீழே இருக்குது. அதை தொடர்பு கொண்டு உங்களோட துல்லியமான பலன்களை கேட்டுக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால, அதுவும் சுக்கிரன் புதன் 2 சுபர்களோட சேர்ந்து இருக்கிறாரு. இதனால் என்னென்னா, நீங்கள் எடுக்கிறதெல்லாம், அதாவது தொட்டதெல்லாம் வெற்றி. உங்களோட அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 2ஆம் இடத்துல கேது பகவான், 2ஆம் பாவத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. கேது பகவான் குருவோட பார்வையை வாங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு தனவரவு எல்லாமே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமைகள், ஏற்கனவே சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் இருக்குதுன்னா இப்போ அந்த சண்டை சச்சரவுலாம் நீங்கி ஒற்றுமைகள் பலப்படக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட 3ஆம் பாவம் இயல்பாக இருக்கிறதுனால, 3ஆம் பாவம்னா வெற்றி, விஜயம், தைரியம். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் போல்டாக இறங்கி இந்த காலகட்டத்தில் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவம் செவ்வாய் தொடர்பு இருக்குது, சனியோட தொடர்பு. செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அது 2 பாவர் பார்க்குறாங்க. அதே மாதிரி குரு பகவானும் பார்க்குறாரு. இதனால் 4ஆம் பாவம்னா தாய், வீடு, வாகனம், கல்வி. தாய்க்கு சிறு சிறு உடல் பிரச்சனைகள் விலகக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2 பாவர்கள் பார்த்தாலும் ஒரு சுபர் பார்க்குறாரு, குரு பகவான் பார்க்குறதுனால ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் அது சரியாகக்கூடிய காலகட்டங்கள் தான். அதே மாதிரி கல்வியில் கொஞ்சம் தடைபட்டு ஆனால் நல்லா படிச்சிருவீங்க. கடைசி, அதாவது எக்ஸாமுக்கு நேரத்தில் இப்போயே அப்படியே ஹோம்ஒர்க்காக முடிக்காமல் கடைசி எக்ஸாம் நேரத்தில் படித்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி நீங்களும் குழந்தைய மனசை புரிஞ்சு அவங்களுக்கு வேண்டியதை செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். அதே மாதிரி உங்களோட 6ஆம் பாவத்துக்கு குருவோட பார்வை, குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ விலகக்கூடிய காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, அதே மாதிரி ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய காலகட்டங்கள் தான். அதே மாதிரி ஏதாவது கோர்ட்டில் கேஸு போகுது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்கள் 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானம். கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள்லாம் இப்போ ஒரு 2 வருஷமாக அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இது சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னொரு 5-6 மாத காலத்துக்கு பின்னாடி அதெல்லாம் ஃபுல்லாக சரியாயிடும். இணக்கமான சூழல்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி 8ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. சனி செவ்வாய் தொடர்பு வாங்காமல் இருக்கிறதுனால அந்த ராகு நல்ல விதமாக தான் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு. அது ஏன்னா நண்பர் வீடு தான் அது. சூரியனுக்கு குரு நண்பர் வீடு தான். அதனால் திடீர் பண வரவு. குரு என்ன கொடுப்பாருன்னா திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம், அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத, அதாவது ஏற்கனவே ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டுறதுக்கு லோனை கேட்டுட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சூழ்நிலையாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு பணம் அவங்களே எல்லாம் சாங்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு வாங்கிக்கோங்க அப்படின்னு ஃபோன் அடிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு சனியோட 3ஆம் பார்வை இருக்குது. அதனால் தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. உங்களோட 10ஆம் பாவத்தில் செவ்வாய் குரு 2 பேரும் இணைஞ்சு குருமங்கல யோகத்தில் இருக்கிறதுனால தொழில்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே போகும். தொழில்கள் நல்லா போனால் 11 தொழில்கள்லாம் பிரச்சனையே இருக்காது. போன மாதம் ஒரு 100 ரூபா வாங்கியிருந்தேன், 100 ரூபா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வரும் 150 ரூபா, 120 ரூபா, அந்த மாதிரி வளரக்கூடிய காலகட்டங்கள் தான். இந்த இதில் முதலீடு ஏதாவது போட்டு பண்ணணுன்னா கூட இந்த சமயத்தில் நீங்கள் தொழிலில் விரக்தி பண்ணிடலாம். தொழிலை வளர்ச்சி பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி 11ஆம் இடம் பாவகம் வந்து இயல்பாக இருக்குது. இயல்பாக இருக்கிறதுனால நீங்கள் தொழில் நல்லா போய் உங்களுக்கு வந்து லாபங்கள்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 12ஆம் பாவத்துக்கு வந்து சுப தொடர்பு இல்லை, பாவ தொடர்பு இயல்பாக இருக்கிறதுனால அந்த 12ஆம் பாவம்னா மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தொலைதூரம், அதாவது நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இளைஞர்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வெளிநாடு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கமுகமாக வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி பெரியவங்க வந்து ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து போய் வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு துல்லியமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயருங்க. நன்றி, வணக்கம்.